Dear students, in the past few classes, we have been studying about colonial Indian historiography. And now we will be studying about one of the important British historians of colonial Indian historiography. He is James Stuart Mill. We will be studying about the writings of James Stuart Mill in this video presentation. அன்புக்கினிய மாணவர்களே, நாம் கடந்த சில வகுப்புகளாக காலனிய ஆதிக்கத்தின் கீழ் இந்திய வரலாற்று வரைவியலை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியில் நாம் காலனிய ஆதிக்க காலத்தில் இந்தியாவில் வரலாற்று வரைவியலில் மிக முக்கியமான புள்ளியாக இருந்த ஒரு ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் என்பவரை பற்றி படிக்க இருக்கின்றோம். James Stuart Mill completed his work History of British India in 1806. This work had a powerful influence on writing history in the subsequent period. He was an utilitarian philosopher, a thinker, a writer. He was employed in the offices of the British East India Company and hence had access to every piece of paper required to write history of the modern period. While writing about the history of modern period, he was criticized for periodizing Indian history as Hindu and Muslim period rather than ancient and medieval period. His work is considered as a piece of propaganda to support his pet theory. However, he was not inclined to condemn Hindu and Muslim contribution to history to glorify British rule. He believed in utilitarian philosophy, manners and morals improved by law and order. அன்புக்கினிய மாணவர்களே, ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் தன்னுடைய புத்தகமான ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா என்கின்ற புத்தகத்தை 1806 எழுதி முடித்தார். இந்த புத்தகமானது வரக்கூடிய காலகட்டங்களில் அவர் எழுதிய பிறகு வந்த வரலாற்று ஆசிரியர்களின் வரலாற்று எழுத்துக்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடிப்படையில் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் ஒரு யுட்டிலிட்டேரியன் தத்துவ ஞானி. அவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர். அவர் கிழக்கிந்திய கம்பெனியின் அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருந்தார். ஆக கிழக்கிந்திய கம்பெனியில் பணி செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அவருக்கு இந்திய வரலாறு எழுதுவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அவருக்கு இயல்பாக கிடைத்தது. ஏனென்றால் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை நிர்வகித்துக் கொண்டிருந்தது. ஆக கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்த இந்தியா பற்றி எழுதுவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அவரிடம் இருந்தது. அவர் இந்திய வரலாற்றை அணுகிய முறையில் ஒரு விமர்சனம் உண்டு. பழங்கால இந்திய வரலாற்றை, இடைக்கால இந்திய வரலாற்றை பழங்கால இந்தியா, இடைக்கால இந்தியா என்று கூறாமல் அவர் இந்து இந்தியா என்று பழங்கால இந்தியாவையும், முஸ்லிம் இந்தியா என்று இடைக்கால இந்தியாவையும் கூறுவது ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. அது இந்திய வரலாறுக்கு ஒரு சமய சார்பு வழங்குகிறது. இந்திய வரலாற்றிற்கு அடிப்படையில் இந்து இந்தியா, முஸ்லிம் இந்தியா என்று சொல்லுகின்ற வேளையில் ஒரு சமய சாயம் பூசப்படுகின்றது. ஆக இப்படி ஒரு விமர்சனம் அவருடைய எழுத்துக்களின் மீது இருக்கின்றது. நிறைய விமர்சகர்கள் இந்த புத்தகத்தை பற்றி, இவருடைய எழுத்துக்களை பற்றி விமர்சிப்பவர்கள் பேசுகிறார்கள். இந்த புத்தகமானது அவருடைய கூற்று என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த புத்தகத்தை எழுதுகின்ற வேளையில் இந்திய ஆங்கிலேயர்கள் ஆட்சியை மிகைப்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக, ஆங்கிலேய ஆட்சியை நியாயப்படுத்துவதற்காக
பழங்கால இந்தியாவை கொச்சைப்படுத்துவதன் மூலம் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை நியாயப்படுத்த முடியும் என்கின்ற அந்த கோட்பாட்டை பின்பற்றியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் இது முழுமையான உண்மையாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், அவர் பழங்கால இந்தியாவை விமர்சித்திருக்கிறார், பழங்கால இந்தியாவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார், பழங்கால இந்தியாவை ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு, தவறான அணுகுமுறையோடு, அல்லது அவருடைய கண்ணோட்டம், அவருடைய அணுகுமுறை பழங்கால இந்தியாவின் சம்பந்தமாக மிகவும் தாழ்வாகவும் ஒரு தாழ்மையான கண்ணோட்டத்தோடு பழங்கால இந்தியாவை பார்த்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆங்கிலேயர்களையும் அவர் விமர்சித்திருக்கிறார். அடிப்படையில் இப்படி அவர் செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் யூட்டிலிட்டேரியன் தத்துவ ஞானி. யூட்டிலிட்டேரியன் தத்துவ ஞானி என்பவர்கள், யூட்டிலிட்டேரியன் தத்துவவாதிகள் என்பவர்கள் ஒரு நாட்டில் மக்களுடைய நிலை, ஒரு நாட்டில் மக்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு நாட்டில் மக்களுடைய நீதி நெறி, ஒரு நாட்டில் மக்களுடைய அறநெறி, ஒரு நாட்டில் மக்களுடைய வாழ்வு முறை சட்டம் ஒழுங்கு மூலமாக மேம்படுத்தப்பட முடியும். அப்படி மேம்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை என்ற ஒரு கோட்பாட்டை தான் அவர் விளக்கியிருக்கிறார். ஆக யூட்டிலிட்டேரியன் தத்துவவாதிகளுடைய அடிப்படை கோட்பாடு, ஒரு நாட்டில் நல்ல அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம், ஒரு நாட்டில் நல்ல சமூக சூழல் அமைய வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் சட்ட ஒழுங்கு மூலமாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நிலையைத்தான் அவர் பிரதிபலித்திருக்கிறார். ஆக அவருக்கு பழங்கால இடைக்கால இந்தியாக்களை சாடுவதன் மூலம் ஆங்கிலேய இந்தியாவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. அவருடைய நோக்கமானது ஒரு நல்ல சமூகத்தை கட்டமைக்க இங்கிலாந்து அரசு முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் என்று சிலர் கூறுகிறார்கள். He was very clear that it was a state which has to bestow its utmost to improve the condition of the people. He said that the Hindu and Muslim forms of government in India in the ancient and medieval period had miserably failed, and he wanted the British to do this. But at the same time, he did not have unqualified praise for British rule. He said that British rule was better in comparison to the ancient and medieval period. This was what his claim was. So, to understand James Mill, we need to understand him as a utilitarian, a pragmatic person, an extremely rational and genuinely human person. He clearly stressed that the government agencies should strive to ensure better condition of people. And from this point of view, Hindu and Muslim period no good and British period also no better. But he wanted the British people to take up the challenge and uplift the life of the people of India. And Mill had not visited India, hence we need to understand the sweeping condemnation of Indian past, which is not acceptable as such. So, அன்புக்கினிய மாணவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஜேம்ஸ் மில் ஒரு யூட்டிலிட்டேரியன் என்ற காரணத்தினால் அவர் மக்களின் வாழ்க்கை மேம்படுவதற்கு, மக்களின் வாழ்க்கை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை, அரசின் கடமை. ஆக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய கடமையில் அரசு இருக்கின்றது என்ற ஒரு நிலையை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கோடு எழுதியிருக்கிறார். அவர் பழங்காலத்தில், இடைக்காலத்தில் இந்து மற்றும் முஸ்லிம் அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்திய மக்களுடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது என்று சுட்டிக்காட்டி ஆங்கிலேயர்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அப்படி எழுதுகின்ற வேளையில் அவர் ஆங்கிலேயர்களை மிகைப்படுத்தியோ அல்லது மிகவும் மேம்படுத்தியோ
சொல்லிவிடவில்லை. ஒரு யூட்டிலிட்டேரியன் என்ற காரணத்தினால் அவர் பிராக்மட்டிக்காக அல்லது பிராக்டிக்கலாக இருந்திருக்கிறார், முற்போக்குத்தனத்தோடு இருந்திருக்கிறார், மனிதநேயத்தோடு இருந்திருக்கிறார். அவர் சொன்னது எல்லாம் என்னவென்று சொன்னால், அரசாங்க நிறுவனங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பாடுபட வேண்டும், உயர்த்த வேண்டும். ஆக இந்து மற்றும் முஸ்லிம் ஆட்சி காலத்தில், அதாவது பழங்கால மற்றும் இடைக்கால ஆட்சி காலத்தில் இந்த நிலை மிகவும் மோசமாக இருந்திருக்கிறது. மக்கள் நலன் பாதுகாக்கப்படவில்லை. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அது நடைபெற வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். அதே வேளையில் மில் இந்தியாவுக்கு வராமலேயே, இந்தியாவை பார்க்காமலே, இந்தியாவை பற்றி, பழங்கால மற்றும் இடைக்கால இந்தியாவை பற்றி இவ்வளவு மோசமாக எழுதியிருப்பது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. Mill was opposed to despotic government. Basically, he was a utilitarian, and being a utilitarian, he was a pragmatic person, a rational person, and a genuinely human person, and he was opposed to a despotic government. He was opposed to a government which was based upon caste, creed, or class consciousness. So, he in ancient and medieval period of India, he saw that class and creed and class consciousness dominated the proceedings of the government, and hence he stressed that caste, creed, and class consciousness should not dominate the government. And he felt that if the British are going to continue with the same system of government, then they are going to fail. Duncan Forbes said that Mill adopted Rousseau's technique, indirectly attacking English institutions by attacking Hindu and Muslim period. That is, he said that Duncan Forbes' observation regarding James Mill's writing is that Mill, who could not directly attack English institutions, had attacked English institutions, but by degenerating or completely condemning the Hindu and Muslim period and placing some small critic on the current contemporary English period. So it was his motive not to praise the English, but criticize the English, and to criticize the English he indulged into a deep criticism of the early Indian period. However, some people disagree that this theory, they said that he was very direct. His opinion was that utilitarian doctrines should be established in India, and to establish utilitarian doctrines, it requires a good system of judicial procedure. And his basic motive was to emphasize on rule of law, to establish a government based on law and justice. Mill said earlier regimes in India based on caste, hence there was a failure in social justice. And if the British also ignored social justice, they will be classified as barbarians. So, அன்புக்கினிய மாணவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் உடைய எழுத்துக்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அவர் இந்தியாவை, பழங்கால இடைக்கால இந்தியாவை கொச்சைப்படுத்தியிருக்கிறார், அல்லது அவர் பழங்கால விமர்சித்திருக்கிறார். அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் பழங்கால இடைக்கால இந்தியாவை பற்றி. அப்படி பேசுகின்ற வேளையில் அந்த விமர்சனங்களுக்கு உள்நோக்கம் இருந்ததா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அடிப்படையில் சிலர் அப்படி எதுவும் உள்நோக்கம் இல்லாமல் தான் அவர் அப்படி பேசுகிறார் என்று சொல்கிறார்கள்.
அவர் அடிப்படையில் விரும்பியது ஒரு நல்ல அரசு, ஒரு கொடுங்கோன்மையான அரசுக்கு எதிரானவர். அவர் ஜாதி அடிப்படையில், வர்க்க அடிப்படையில், சமய அடிப்படையில் அரசுகள் இயங்கக்கூடாது என்ற நிலையை எடுத்திருந்தார். பழங்கால மற்றும் இடைக்கால இந்திய அரசுகளை விமர்சிக்கின்ற வேளையில் அவர் பழங்கால மற்றும் இடைக்கால இந்திய அரசுகள் ஜாதி அடிப்படையில், சமய அடிப்படையில், வர்க்க அடிப்படையில் அமைந்திருந்த அரசுகளாக இருக்கின்றன. ஆக ஆங்கிலேயர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும். அவர்கள் இந்தியாவை பழங்கால பண்புகளோடு ஆட்சி செய்தால், இந்தியாவின் பாரம்பரிய அடிப்படையில் இந்தியாவை ஆட்சி செய்தால், இந்தியா ஆங்கிலேயர்களும் தவறு இழைக்க வேண்டிய சூழல் வரும் என்ற அடிப்படையில் அவர் பேசினார் என்று சொல்கிறார். ஆக அவருடைய நோக்கம் இந்தியாவை, பழங்கால இடைக்கால இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பது அல்ல, ஆங்கிலேயர்களை ஒரு நல்லாட்சி தர வைப்பது. அப்படி தர வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவின் பழமையான பண்புகளிலிருந்து மாற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார். குறிப்பாக ஜாதிய, சமய மற்றும் வர்க்க கண்ணோட்டத்திலிருந்து ஆட்சிகள் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடு அவருடையது. டங்கன் ஃபோர்ப்ஸ் என்பவர் மில்லை பற்றி பேசுகின்ற வேளையில் சொல்கிறார், மில் ரூசோவுடைய அணுகுமுறையை பின்பற்றினார். ரூசோவுடைய அணுகுமுறை என்னவென்று சொன்னால், ரூசோவை போல் மில் ஆங்கிலேயர்களை விமர்சிப்பதற்காக பழங்கால இந்து மற்றும் இடைக்கால இஸ்லாமிய இந்திய அரசாங்கங்களை விமர்சனம் செய்வதன் மூலமாக, கடுமையாக விமர்சனம் செய்வதன் மூலமாக ஆங்கிலேயர்களை மென்மையாக விமர்சனம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்க பெற்றார் என்று டங்கன் ஃபோர்ப்ஸ் சொல்கிறார். ஆக அவருடைய நோக்கம் ஆங்கிலேயர்களை மிகைப்படுத்துவது அல்ல, ஆங்கிலேய அரசுகளை மிகைப்படுத்துவது அல்ல. அவருடைய நோக்கம் ஆங்கிலேய அரசுகளை விமர்சிப்பது. அப்படி விமர்சிப்பதற்காக இந்து மற்றும் இஸ்லாமிய இந்திய அரசாங்கங்களை அவர் கொச்சைப்படுத்தி இருப்பதாக சொல்கிறார். ஆனால் பலர் இதை மறுக்கின்றனர், பலர் தெளிவாக சொல்கின்றனர், டங்கன் ஃபோர்ப்ஸ் அல்லது ஜேம்ஸ் மில், ஸ்டூவர்ட் மில் மறைமுகமாக பேசவில்லை, நேரடியாகவே அவர் தெள்ள தெளிவாகவே அவருடைய நோக்கத்தை, அவருடைய எண்ணங்களை, சிந்தனைகளை வகுத்திருக்கிறார். அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் யூட்டிலிட்டேரியன் டாக்ட்ரின், இந்தியாவில் யூட்டிலிட்டேரியன் அணுகுமுறை வர வேண்டும். யூட்டிலிட்டேரியன் அணுகுமுறை என்பது மக்கள் ஒரு நல்வாழ்வு வாழ வழிவகை செய்ய வேண்டும். ஒரு மக்கள் நல்வாழ்வு வாழ வழிவகை செய்ய ஒரு அரசாங்கமானது நல்ல நீதிமுறையை நிலைநாட்ட வேண்டும். அடிப்படையில் அந்த நீதிமுறையின் காரணமாக சட்டத்தின் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும். இந்த சட்டத்தின் ஆட்சி என்பதுதான் ஜேம்ஸ் மில்லுடைய எழுத்துக்களுடைய அடிநாதமாக இருந்திருக்கிறது. அதாவது ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நிலவுகின்றது என்று சொன்னால் அந்த நாட்டில் நீதி நெறி சிறப்பாக இருக்கும் என்று அவர் நம்பினார். ஆக அவர் பேசியது எல்லாம் என்னவென்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நீதி நெறியை, ரூல் ஆஃப் லாவை அமல்படுத்த வேண்டும். பழங்கால இடைக்கால இந்தியாவில் இந்த நீதி நெறி, இந்த ரூல் ஆஃப் லா இல்லை. இந்த ரூல் ஆஃப் லாவை அமல்படுத்துவது இந்திய ஆங்கிலேய அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கமாக அமைந்திருக்க வேண்டும் என்று ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் சொன்னார். அவர் சொன்னார், பழங்கால இந்தியாவில் ஜாதிய முறையில் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால், ஜாதிய முறையில் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால் அரசாங்கங்கள் சார்பு தன்மையோடு செயல்பட்டன. அரசாங்கங்கள் ஜாதிகளின் அடிப்படையில் செயல்பட்டன. ஆக சமூக நீதி அங்கு மறுக்கப்பட்டது. அப்படி சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக பழங்கால இந்திய அரசாங்கம் இருந்த காரணத்தினால் அவர் பழங்கால இந்திய அரசாங்கங்களை விமர்சித்திருக்கிறார்.
அவர் மேலும் சொல்கிறார், ஜேம்ஸ் மில் சொல்கிறார், ஆங்கிலேயர்களும் சமூக நீதியை மறுப்பார்களேயானால், பழங்கால இந்திய பாரம்பரியங்களை பின்பற்றி நீதி நெறியை மறுப்பார்களேயானால், சமூக நீதியை மறுப்பார்களேயானால் ஆங்கிலேயர்களும் காட்டுமிராண்டிகளாகத்தான் போற்றப்படுவார்கள் என்று அவர் தெள்ள தெளிவாக சொல்கிறார். ஆக அவருடைய நோக்கம் பழங்கால இந்தியாவை விமர்சிப்பது அல்ல, அவருடைய நோக்கம் பழங்கால இந்தியாவில் இருந்த சில தவறுகளை மாற்றி அமைப்பது என்று அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். Sir William Jones and his school had taken a diametrically opposite view to James Stuart Mill. They said ancient Indians had reached a high degree of civilization. Sir William Jones was followed by Colebrook, Wilkins, James Prinsep, and other historians who were called as Indian Orientalists. They had based their study on Indian literature, and on basis of Indian literature, they claimed that India had achieved a high degree of civilization. But Mill, who had based his observations on the basis of Robert Owen, Buchanan, Tyler, Du Bois, and moreover, he had culled out only damaging statements from these people and ignoring favorable aspects. Moreover, he did not know Sanskrit language. And he was a practical man. Being a practical man, to write about India, he should have had a personal experience of India. But without a personal experience of India, he had written about India. Hence, he had knowingly or unknowingly followed Voltaire's dictum, which says that history is a register of crimes and follies. It's a pack of tricks we play on the dead. It is a fable which is agreed upon. So despite these shortcomings, James Mill's work is a very valuable work which is noted for its detailed information, novel approach, and its insight into British policies and programs. It's a bedrock on which later works are based on. It's all the works which have come after James Mill have made use of this book, either to take a similar approach or a contrasting view. So Indian historians generally challenged James Mill's view. So அன்புக்கினிய மாணவர்களே, காலனிமய வரலாற்று வரைவியலில் மிக முக்கியமான ஒரு விவாதத்தை ஜேம்ஸ் மில் துவக்கி இருந்தார். ஜேம்ஸ் மில் பழங்கால இந்தியாவை விமர்சித்திருந்தார். பழங்கால இடைக்கால இந்தியாவை அவர் விமர்சனம் செய்திருந்தார். அந்த விமர்சனம் நியாயமானதுதானா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற வேளையில் காலனிமய வரலாற்று வரைவியலில் இன்னொரு விவாதம் தொடங்கியது. ஜேம்ஸ் மில் உடைய இந்த பார்வை, இந்த அணுகுமுறை தவறு என்று இந்திய வரலாற்றை ஆய்வு செய்த சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஒரு கருத்தை முன்வைத்தார். அவர் சொன்னார், இந்தியர்கள் நாகரிகத்தின் உச்சிக்கு மிக ஆரம்ப காலங்களிலே சென்றிருந்தார்கள். பழங்காலத்திலேயே அவர்கள் நாகரிகத்தின் உச்சியை அடைந்தவர்கள் என்று அவர் சொன்னார். ஆக ஜேம்ஸ் மில்லுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சர் வில்லியம் ஜோன்ஸ் உடைய கருத்தாக இருந்தது. சர் வில்லியம் ஜோன்ஸ் இவருக்கு எதிரான ஒரு கருத்தை தொடங்கி இருந்தார். ஜேம்ஸ் மில்லுடைய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை வில்லியம் ஜோன்ஸ் முன்வைத்தார். வில்லியம் ஜோன்ஸ் உடைய இந்த கருத்துக்கு ஆதரவாக பலர் பேசினார்கள். கோல்ப்ரூக், வில்கின்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், இவர்களை ஓரியண்டலிஸ்ட் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த ஓரியண்டலிஸ்ட் இந்திய இலக்கியத்தை முழுமையாக படித்துவிட்டு இந்திய இலக்கியத்தின் அடிப்படையில் இந்தியா என்ற இந்த நாடு, இந்தியா என்ற இந்த பிரதேசம்
மிகப்பெரிய நாகரிகத்தை பழங்காலத்திலேயே அடைந்திருந்தது என்பதை முன்வைத்தார்கள். ஜேம்ஸ் மில் தன்னுடைய வாதத்தை ராபர்ட் ஓம், புச்சனன், டெய்லர், டுபாய்ஸ் போன்றவர்களுடைய கருத்துக்களில் இருந்து எடுத்திருந்தார். ஆக காலனிமய வரலாற்று வரைவியல், இந்தியாவின் காலனிமய வரலாற்று வரைவியலில் ஒரு மிக முக்கியமான விவாத பொருளை ஜேம்ஸ் மில் துவக்கியிருந்தார். இந்த விவாத பொருள் காலனிமய வரலாற்று வரைவியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஜேம்ஸ் மில்லுடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய இன்னொரு குறைபாடு என்னவென்று சொன்னால், அவர் ராபர்ட் ஓம், புச்சானன், டைலர், டுபாய்ஸ் போன்றவர்களுடைய எழுத்துக்களில் இருந்து எழுதியிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, நல்ல செய்திகளை விட்டுவிட்டு மிக விமர்சனத்துக்குரிய செய்திகளை மட்டும் எடுத்திருக்கிறார். ஆக இது ஒரு குற்றச்சாட்டு ஜேம்ஸ் மில் மீது வைக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவை பற்றி, பழங்கால இந்தியாவை பற்றி ஜேம்ஸ் மில் எழுதுகின்ற வேளையில் அவர் சமஸ்கிருத மொழியை தெரியாமல், சமஸ்கிருத மொழியை புரியாமல், சமஸ்கிருத மொழியை தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் பழங்கால இந்தியாவை பற்றி பேசியிருப்பது ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமாக இருந்தது. ஏன் என்று சொன்னால், பழங்கால இந்தியாவை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சமஸ்கிருதத்தை கற்று தேர்ந்திருக்க வேண்டும். அப்படி சமஸ்கிருத மொழியை கற்று தேராமல், படிக்காமல் இவர் இந்தியாவை பற்றி ஆய்வு செய்திருப்பது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. மேலும் அவர் ஒரு இயல்பான மனிதர், அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையில் பிராக்மட்டிசம் என்று ஒன்று உண்டு, பிராக்டிக்கல் என்று சொல்வார்கள். இயல்பாக பேசக்கூடியவர்கள், இயல்பாக இருக்கக்கூடியவர்கள், மனித வாழ்க்கையை இயல்பான முறையில் வாழ வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பவர்கள். ஆக ஒரு பிராக்மெட்டிக்காக இருந்துவிட்டு ஜேம்ஸ் மில் இந்தியாவுக்கு வராமலேயே இந்தியாவை பற்றி எழுதியிருப்பது ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்திருக்கிறது. ஆக அவருடைய இந்த குறைகளினால், குறைபாடுகளினால் வால்டேர் சொன்னது போல் அவர் இந்திய வரலாற்றை குற்றங்களின் பதிவேடாக பார்க்கிறார். அவர் இந்திய வரலாற்றை இறந்தவர்கள் மீது நாம் நடத்துகின்ற விசித்திர விளையாட்டாக மாற்றியிருக்கிறார். அவர் கட்டுக்கதைகளை வரலாறாக மாற்ற முயற்சித்திருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது எழுகின்றது. இருப்பினும் இந்த குறைபாடுகள் இருப்பினும் ஜேம்ஸ் மில் உடைய எழுத்து மிகவும் முக்கியமானது. ஏன் என்று சொன்னால், அந்த புத்தகத்துடைய மதிப்பு பல மடங்கு கூடுதலானது. ஏன் என்று சொன்னால், அதில் வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான செய்திகள், அதை எழுதியிருக்கக்கூடிய அணுகுமுறை, அதில் வந்திருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய கொள்கைகள் சம்பந்தமாக, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முறை சம்பந்தமான செய்திகள், இவையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த புத்தகம்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை பற்றி வந்த எழுத்துக்களுக்கு அடிப்படை புத்தகமாக இருந்தது. எதிர்காலத்தில் சிலர் இந்த புத்தகத்தில் வந்த கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் எழுதினார்கள், அல்லது சிலர் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய கருத்துக்களை மறுத்து அதற்கு மாறாக எழுதினார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் எதிர்கால இந்திய வரலாற்று வரைவியல் அமைந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இந்திய வரலாற்று வரைவியலாளர்கள், இந்திய வரலாறை எழுதிய இந்திய வரலாற்று வரைவியலாளர்கள், இந்தியர்களாக பிறந்த இந்திய வரலாற்று வரைவியலாளர்கள் ஜேம்ஸ் மில்லை எதிர்க்க செய்தனர். ஜேம்ஸ் மில்லுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்தை அவர்கள் முன்மொழிந்தனர். ஆக ஜேம்ஸ் மில் உடைய எழுத்துக்கள் காலனிமய ஆட்சி காலத்தில் ஒரு மிக முக்கியமான நூலாக, மிக முக்கியமான புத்தகமாக அமைந்திருந்தது. This video presentation has been made with the help of B. Shekali, History, Its Theory and Method, Macmillan India Limited. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொலியானது திரு பி. ஷேக்கலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட் என்ற புத்தகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மேக்மில்லன் பிரசுரம் வெளியிட்ட புத்தகமாகும்.